ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர். தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாபிக் கீழே உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ் சான்றோர் பற்றி செய்திகள் என்ற டைட்டிலில் கண்ணதாசன், சரிங்களா? ஸோ கண்ணதாசன் பற்றி தான் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நியூ புக்கு, ஓல்டு புக்கில் இருக்குது. ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, 7th நியூ புக்கில் 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 46 பாருங்கள். 7th நியூ புக்கு 3rd டேர்மு பேஜ் நம்பர் 46. மலைப்பொழிவு அப்படி சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், சரிங்களா? இதில் இந்த பாடல் நோட் பண்ணிக்கோங்க. சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. தினம் தன்னாடு என்று பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு. தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இதெல்லாமே சொன்னது யார் அப்படின்னாக்கா, கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாடல் வரிகளை படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, கண்ணதாசன் பற்றி என்ன கொடுத்துருவோம் பார்க்கலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. அடுத்தது, இவர் கவியரசு என்று சிறப்பிக்கப்பட்டார். அப்போ கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு முடியரசனுக்கும் பெயர், சிறப்பெயர் இருக்கும். ஸோ கவியரசு கண்ணதாசன், கவியரசு முடியரசன்ற மாதிரி இருக்குது, சரிங்களா? காவியங்கள், கதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூலாக இயேசு காவியம் உள்ளது, சரிங்களா? ஸோ இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவங்களுடைய அறிவுரையும் சொல்லும் நூலாக இந்த இயேசு காவியம் இருக்குது. இயேசு காவிய நூலின் ஆசிரியர் யார்? கண்ணதாசன். ஓகேங்களா? இதிலிருந்து தான் மலைப்பொழிவு என்ற பகுதி நமக்கு பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, இது புக் பேக், இதெல்லாம் நம்ம மொழித்திறன் பயிற்சின்றதை தனியாக பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ 7th நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 44, 189, 198 இது என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஓகேங்க, பாருங்க. 10th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 44 இதில் ஒரு பாடல் இருக்குது பாருங்கள். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. இது ஒரு சினிமா பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. ஓகேங்களா? இந்த பாடல் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆசிரியர் யார்? கண்ணதாசன், ஓகேங்களா? அடுத்தது பேஜ் நம்பர் 189. ஓகே, 189 பாருங்க. காலக்கணிதம் கண்ணதாசன், சரிங்களா? காலக்கணிதம் கண்ணதாசன், ஓகேங்களா? இதில் என்ன இருக்குது பாருங்க. காலத்தை கணிவதால் காலத்தை வென்றவன் ஆகிறான் கவிஞன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, பாடல் பாருங்க. கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். இவை சரியென்றால் ஏம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதென் வேலை. ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்ததுவே அறிக. செல்வர் தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ண தருவேன், இல்லாயின் எவர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்புறம் தருவேன்.
பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இகழ்ந்து விடாது. இதெல்லாம் சொன்னது யாரு? கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாது இருக்க யான் வனவிலங்கல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம். யார் சொன்னா? கண்ணதாசன் சொன்னாரு. மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமின் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எந்த லைன் வேணாலும் கொடுத்துட்டு இது யார் சொன்னான்னு கேட்கலாம். மாற்றம் எனது மானிட தத்துவம் சொன்னது யாரு? கண்ணதாசன். நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் சொன்னது யாரு? கண்ணதாசன். கவிஞன் யானோர் காலக்கணிதம் சொன்னது கண்ணதாசன். ஓகேங்களா? ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்ததவே சொன்னது கண்ணதாசன். சரிங்களா? இதெல்லாத்தையும் இந்த பாடலாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இவரை பற்றி இங்கே என்ன கொடுத்துருங்க பார்க்கலாம். கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. முத்தையா என்னும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். அவர் எங்கே பிறந்திருக்காரு? சிவகங்கை மாவட்டம் சிற்றூரில், அதாவது சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் பிறந்திருக்காரு. அது வந்து ஒரு சிறிய ஊர். இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. கண்ணதாசன் பெற்றோர் பேர் என்ன அப்படின்னாக்கா சாத்தப்பன் விசாலாட்சி. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார். ஓகேங்களா? அப்போ கலங்காதிரு மனமே எந்த ஆண்டு எழுதினார்? 1949. இந்த பாடல் மூலமாக தான் திரைப்பட பாடலாசிரியர் ஆகிப்பார். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவராக கண்ணதாசன் இருக்கிறார். சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இவர் திகழ்ந்தவர். தன்னுடைய திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். இது நோட் பண்ணிக்கோங்க. தன்னுடைய திரைப்பட பாடல் வழியாக எளிய முறையில் மெய்யியலை, அதாவது உண்மையினை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார்? கண்ணதாசன். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். அப்போது இவருடைய எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னாக்கா சேரமான் காதலி. மேலும் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார். ஓகேங்களா? இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞர். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா நான் எழுதியிருக்கேன். இவருடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னாக்கா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, ஆரோக்கியநாதன். இதெல்லாம் வந்து இவருடைய புனைப்பெயர் ஆகும். இவருடைய காலம் என்ன அப்படின்னாக்கா 1927லேருந்து 1981 வரைக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? இந்த டேட்டை நோட் பண்ணிக்கலாம். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா, சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. 1949 கலங்காதிரு மனமே பாடல், அதன் மூலம் திரைப்பட பாடலாசிரியரானார். அடுத்தது தன் திரைப்பட பாடல் வழியாக மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசன். சாகித்ய விருது சேரமான் காதல் என்ற புதினம். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, ஆரோக்கியநாதன் இதெல்லாம் அவருடைய புனைப்பெயர். இவருடைய காலம் 1927 முதல் 1981 வரை. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 198 இருந்துச்சுங்களா? அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, எங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாடல் இருக்குது. பேஜ் நம்பர் 198. கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழ தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதின் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்ததுவே அப்படி சொல்லிட்டு கண்ணதாசன் பாடலை வந்து அங்கேயே பார்த்துருந்தோம். காலக்கணிதம் அப்படின்ற பாடலை பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் திரும்ப கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு 10th நியூ புக்கில் உள்ள கண்டென்ட்டு. இது நம்ம பார்த்துட்டோங்களா? ஓகே, அடுத்தது 11th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 159. ஓகேங்க பாருங்கள், 11th நியூ புக்கு பேஜ் நம்பர் 159. இதில் கண்ணதாசனுடைய ஒரு பாடல் வரிகள் இருக்குது பாருங்கள். சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனது எங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் விழுந்தது எங்கே. இது சொன்னது கண்ணதாசன். இந்த பாடல் நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனது எங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் விழுந்தது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. சரிங்களா?
ஓகே, இது நமக்கு 11th நியூ புக்கு பார்த்தாச்சு. அடுத்தது 12th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 151. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து 12th நியூ புக்கு பேஜ் நம்பர் 151ல் கண்ணதாசனுடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இது என்ன அப்படின்னாக்கா பிறமொழி தழுவலாகவும் மொழிபெயர்ப்பாகவும் அமைந்த நூல்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கண்ணதாசனுடைய நூல்கள் பார்த்தினாக்கா ஆட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம். சரிங்களா? ஆட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் ஆகும். இவற்றுள் சில பிறமொழி தழுவலாகவும் மொழிபெயர்க்காகவும் இருந்துள்ளன. ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் வந்து மற்ற மொழிகள்லேருந்து எழுதப்பட்டவை தான் இந்த பாக்ஸ் டேட்டா. அதில் ஒவ்வொரு ஆசிரியர் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் கண்ணதாசனுடைய மொழிபெயர்ப்பு நூல்களாக பிறமொழி தழுவலாக அமைந்த நூல்கள் எது எது அப்படின்னாக்கா ஆட்டனத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் ஆகும். சரிங்களா? ஓகே, இது 12th நியூ புக்கு. அடுத்தது 7th ஓல்டு. 7th ஓல்டில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 36. பாருங்க, 7th ஓல்டில் நம்ம கொடுத்துருப்பாங்க. கவியரசு கண்ணதாசன் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியுள்ளார். எத்தனைக்கு மேற்பட்ட? 5000க்கும் மேற்பட்ட பாடல் எழுதியிருக்காரு. இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். எப்போ பிறந்தார்? 1927 பிறந்தார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். இவருடைய இயற்பெயர் முத்தையா. எந்த ஆண்டு இயற்கை எழுதினார்? 1981. இவருக்கு காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா போன்ற புனைப்பெயர்கள் பல உண்டு. சரிங்களா? கண்ணதாசன் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல் எழுதியிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் 1927 பிறந்திருப்பார். இயற்பெயர் முத்தையா. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்திருப்பார். இவருக்கு காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா போன்ற புனைப்பெயர்கள் பல உண்டு. 1981 இயற்கை எழுதியிருப்பார். சரிங்களா? ஓகே, இதை நமக்கு 7th ஓல்டில் உள்ள கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9th ஓல்டில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 48 மற்றும் 72ங்களா? ஓகே, இது நமக்கு 9th ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 48. இதில் பாருங்கள், கண்ணதாசன் கவி இன்பம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லெசன் இருக்கும். 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் யார் அப்படின்னாக்கா கவியரசு கண்ணதாசன். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை இவருக்கு உண்டு. இங்கே பாருங்கள், இவருடைய பாடல்கள்: செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். இதை சொன்னவர் கண்ணதாசன். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலேயே கவிதை சரம் தொடுப்பேன் சொன்னவர் கண்ணதாசன். அடுத்தது பாருங்க, கதிர்வெடித்து பிழம்பு விழ, கடல் கொதித்து சூடேற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் வருமுன், நலம் வளர்த்த தமிழனங்கே. இது வந்து கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். அடுத்தது வாழ்க்கையை பற்றி ஒரு சொல்லியிருப்பார் பாருங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இது வந்து ஒரு சினிமா பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா? வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். கண்ணதாசன். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். கண்ணதாசன். அடுத்தது பாருங்க, முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருளல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழி அல்லவோ அப்படி சொல்லிட்டு குழந்தையை வந்து வர்ணித்து பாடியிருப்பார், பாடல் வரிகள் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் சொன்னவர் கண்ணதாசன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் கண்ணதாசன். வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை, நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. கண்ணதாசன். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியற்கை வலையோசை, தாழை மடலோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குழவியர் வாய் தேனோசை. கண்ணதாசன். அடுத்தது பாருங்க, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால், இது நமக்கு வந்து சினிமா பாடலுங்களா. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் பொழுதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். கண்ணதாசன். சரிங்களா? ஓகே, அடுத்து இவரை பற்றி டீட்டெயில் பாருங்க. முத்தையா, இயற்பெயர் என்ன? முத்தையா. சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். 1927 பிறந்தார். டேட்டு பாருங்க,
ஜூன் 24 ஓகேங்களா, ஜூன் 24 பிறந்திருக்காரு. அவங்க பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவருடைய நூல்கள் அதாவது வந்து ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம் இதெல்லாம் வந்து இவருடைய படைத்த நூல்கள் ஆகும். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம் ஓகேங்களா. அடுத்தது ராஜதண்டனை என்பது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடகமாகும். அப்போது ராஜதண்டனை வந்து இவருடைய நாடக நூல் ஓகேங்களா. அது வந்து யாரை வச்சு படைக்கப்பட்டதுனாக்கா கம்பர் மற்றும் அம்பிகாவதி இவங்களை வச்சு தான் வந்து படைக்கப்பட்டது. 1000 தீவு அங்கேற்கண்ணி, வேலங்குடி திருவிழா போன்ற புதினங்கள் எழுதியிருக்காரு. அப்போது இதெல்லாம் வந்து புதினங்கள். 1000 தீவு அங்கேற்கண்ணி, வேலங்குடி திருவிழா வந்து இவருடைய புதினங்கள் ஆகும். இவர் எழுதிய 20க்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினம் சொல்லலாம். அதனால தான் இதுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. எத்தனைக்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதியுள்ளார்? 20க்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதியுள்ளார் ஓகேங்களா. 1000 தீவு அங்கேற்கண்ணி, வேலங்குடி திருவிழா இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதியிருக்காரு. அதில் வந்து ஒரு வரலாற்று புதினமாக இருப்பது சேரமான் காதலி. இதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. கண்ணதாசன் வந்து தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் போன்ற இதழ்களை தொடங்கி அதோடைய ஆசிரியரும் இருந்திருக்காரு. அப்போது இவருடைய இதழ்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை சொன்னது கண்ணதாசன். மொத்த டேட்டாவும் நமக்கு இங்கே இருக்க ஆஃபீஸர் நோட் பண்ணிக்கோங்க. கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. சிவகங்கை மாவட்டம் சிறுகுடில்பட்டியில் பிறந்தார். 24ஆம் தேதி 6வது மாதம் பிறந்திருக்காரு. 1927 பிறந்தார். 1981 இயற்கை எதிர்ப்பார். அப்பெற்றோர் பேர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. இவருடைய நெடும் கவிதை நூல்கள் அப்படின்னாக்கா ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம். இவருடைய நாடகம் பாருங்க ராஜதண்டனை. இது வந்து கம்பர் அம்பிகாவதி இவங்க வரலாற்றை வந்து அடிப்படையாக கொண்டது. புதினங்கள் பார்த்தோன்னாக்கா 1000 தீவு அங்கேற்கண்ணி, வேலங்குடி திருவிழா, சேரமான் காதலி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட புதினங்கள் எழுதியிருக்காரு. அதில் இந்த சேரமான் காதலிக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது இவருடைய இதழ்கள் பாருங்க. தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் இதெல்லாம் இவருடைய இதழ்கள் ஆகும். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, என் நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை சொன்னது கண்ணதாசன் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஓகே ஆஃபீஸர், நம்ம ஸ்கூல் புக் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது 11th ஓல்டில் பேஜ் 81 82 இருக்குது. அது வந்து பிடிஎஃப்ல இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஓகே இங்கே பாருங்கள், இது வந்து 11th ஓல்டு தமிழ் புக்கு. விடுதலை விளைத்த உரிமை அப்படி சொல்லிட்டு இருக்கும். கட்டற்று வானிலை தவழ்கின்ற காற்றினை கைது செய்தார் யாரும் இல்லை ஓகேங்களா. காற்றை வந்து யாருமே இந்த கைது செஞ்சதோ கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. காலமாங்கிழவனை ஞாலமோ கடவுளோ கடும் சிறை வைத்ததில்லை, முட்டென்று வந்து வெண் மலராகு முல்லையை மூடி வைத்தார் யாரும் இல்லை, மூவாத ஞாயிறும் வெண்ணிலா மீன்களும் முள் சிறைப்பட்டதில்லை, தட்டியின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறைமையாமோம், தாயக துள்ளவர் கழித்துள்ள தர்மத்தை மறுக்கலாமோ, வெட்டுங்கள் தலையினை என்றவோர் குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம், விடுதலை என்னும் ஒரு இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம். இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக தெரியுது. அடுத்து பாருங்க. அடிமைகள் எங்கெல்லாம் இருப்பினும் அன்னவருக்கு ஆனந்தம் தருவதோர் நாள், ஆதிக்க வெறியர் தம காலிலே வதிபவருக்கு அறமெல்லாம் வழங்குமோர் நாள், மிடிமிசையும் அதாவது வந்து மிடிமையும் அச்சமும் ஓகேங்களா வீழுமோர் நாளதே விடுதலை விளக்கு மோர் நாள் ஓகேங்களா. விடுதலை பற்றி சூப்பராக சொல்லியிருக்காரு. வியத்தகும் இந்திய துணைக்கண்டம் அதையே வீருடன் பெற்றதோர் நாள், குடிமகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியும் கண்டமுற்றும், கூட்டுறவு ஒன்றினால் வாழுமே அல்லாது கொடுமையால் வாழ்வதில்லை, அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை அன்பினார் கொண்டு சேர்ப்போம். ஸோ விடுதலை ரிலேட்டடாக ஒரு பாடல் வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காரு. கவியரசு என்ற பட்டம் பெற்ற கண்ணதாசன் சிறப்பு பெயர் பெற்றவர். மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடிய கவியரசு கண்ணதாசன் சிறுகுடல் பட்டியிலேயே தோன்றிய பாட்டு பறவை. பட்டி தொட்டிகளெல்லாம் தமது திரையிசை பாடல்களால் புகழ் பூத்த கவிஞர் யாரு? கண்ணதாசன். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களிலே எடுத்து தந்தவர் ஓகேங்களா. தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் வந்தாங்க சாத்தப்பன் விசாலாட்சி. 24/6/1927 பிறந்தவர் ஓகேங்களா. அடுத்தது முத்தையா அப்படின்ற பெயரையே கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டவர்.
தென்றல், தென்றல் திரை, சண்ட மாருதம், முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? என்னென்ன இதழ்கள் தெரிஞ்சுக்கோங்க. தென்றல், தென்றல் திரை, சண்ட மாருதம், முல்லை, கண்ணதாசன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த இதழ்களின் ஆசிரியர் இருந்திருக்காரு. 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடலை எழுதியிருக்காரு. இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ள வெளிவந்துள்ளன. அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் கட்டுரை தொடர்களும் இயேசு காவியம் என்னும் நூலும் இவர் புகழை என்றும் நிலைத்து நிற்கும். ஓகேங்களா? அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் தான். மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் சாகித்ய அகாடமி பரிசினையும் அண்ணாமலையார் நினைவு பரிசினையும் பெற்றவர். சரிங்களா? மத்திய மாநில அரசுகள் விருது, சாகித்ய அகாடமி விருது, அண்ணாமலையார் நினைவு பரிசு பெற்றவர். எப்போ இயற்கை எழுதியிருக்காரு? 17/10/1981 இயற்கை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? 24/6/1927 பிறந்தவர். 17/10/1981 இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ நம்ம இங்கே என்னென்ன எக்ஸ்ட்ரா நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இதை அப்படியே ஒரு ரீட் விட்டுக்கோங்க. மாற்றம் எனது மாநில தத்துவம் கண்ணதாசன் தான். அடுத்தது பட்டி தொட்டிகளிலெல்லாம் தமது திரையிசை பாடல்கள் புகழ் பூத்த கவிஞர் கண்ணதாசன். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் தமது பாடல்களை எடுத்த ஆண்டவராக இவர் உள்ளார். தமிழக அரசின் அரசவை கவிஞர். அடுத்து சாத்தப்பன் விசாலாட்சி பெற்றோர் பெயர். எந்த ஆண்டு பிறந்தார்? 1927 ஜூன் 24 பிறந்திருப்பார். அவருடைய இயற்பெயர் முத்தையா, அதை கண்ணதாசன் மாற்றியிருப்பார். எந்தெந்த இதழ்களின் ஆசிரியர் இருந்தார்? தென்றல், தென்றல் திரை, சண்ட மாருதம், முல்லை, கண்ணதாசன். ஓகேங்களா? 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல் பாடியிருக்காரு. அர்த்தமுள்ள இந்து மதம், இயேசு காவியம், இதெல்லாம் வந்து இவருடையது தான். அப்புறம் இவர் என்னென்ன விருது பெற்றிருக்காரு? மத்திய மாநில அரசுகளின் விருது, சாகித்ய அகாடமி விருது, சேர்மான் காதலி என்ற புதினத்துக்காக பெற்றிருப்பார். அப்புறம் அண்ணாமலை என்ன நினைவு பரிசு பெற்றிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து 11th ஓல்டு பார்த்துட்டோம். அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர், கண்ணதாசன் ரிலேட்டடாக நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. இவருடைய காலம் 24/6/1927 பிறந்தவர். எங்கே பிறந்தார்? சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவருடைய சிறப்பெயர்கள் பாருங்கள். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, அடுத்தது கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இதெல்லாம் வந்து இவருடைய சிறப்பெயர்கள் ஆகும். இவருடைய பணி பாருங்கள். இவர் வந்து இதழ்கள், அப்புறமேட்டுக்கா அதாவது இவருடைய இதழ்கள் பார்த்தினாக்கா தெரியும் நமக்கு. தென்றல், முல்லை, கண்ணதாசன் கவிதைகள், தமிழ் மலர்கள். அதாவது வந்து தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர் போன்ற இதழ்களுடைய ஆசிரியராக இருந்திருக்காரு. தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர். இது நமக்கு ஸ்கூல் புக் டேட்டா தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவருடைய நூல்கள் பாருங்கள். 1000 தீவு அங்கேர் கண்ணி, வேளங்குடி திருவிழா, இதெல்லாம் புதினங்கள். அடுத்தது காவியம், காவியம் கண்ணதாசன் படைத்த நெடுங்கவிதை நூல்களாகும். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம். அதாவது என்ன அப்படின்னாக்கா, அவர் படைத்த கவிதை நூல்கள் தான் இது. எது இவர் படைத்த கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம், இதெல்லாம் வந்து அவருடைய கவிதைகள் ஆகும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனுடைய புதின நூல் எது அப்படின்னாக்கா சேரமான் காதலி. ஓகேங்களா? இது வந்து ஒரு வரலாற்று புதினம் ஆகும். அடுத்து இவருடைய பாடல்கள் பாருங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். நெக்ஸ்ட்டு பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, முத்தான முத்தல்லவோ, எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், கண்ணதாசன். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, கண்ணதாசன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை, கண்ணதாசன். இப்படி சிறப்புகள் பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றியவராக இருந்திருக்காரு. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன், கண்ணதாசன். ஓகேங்களா? செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் சொன்னது கண்ணதாசன். வாழ்க்கையையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளையும் கவிதைக்குரிய பொருள்களாக கொண்டவராக இவர் விளங்குகின்றார். ஓகேங்களா? இன்பமும் துன்பமும் நிறைந்தவைதான் வாழ்க்கை, இரண்டனையும் ஏற்கும் மன உறுதி பெறுவதே அமைதியான வாழ்வுக்கு வழி என்று பாடியவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் ஓங்கவும் பொதுமை உணர்வை ஏற்றது என்பதை வலியுறுத்தி கூறியவர். கவிதையிலும் உரைநடையிலும் சொற்பொழிவிலும் திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியினை வகுத்து கொண்டு தலை நிமிர்ந்து நின்றவராக இருக்கார். அடுத்தது பாருங்க. ஓகே, ராஜதண்டனை. ஓகேங்களா, ராஜதண்டனை அப்படின்றது இவர் இயற்றிய நாடகம். இது வந்து கம்பர், அம்பிகாபதி இவங்களுடைய வரலாற்றை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது. சரிங்களா? அவ்வளோதான் ஆஃபீஸர். இப்போ கண்ணதாசன் பற்றி நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர். கண்ணதாசன் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி, இயற்பெயர் முத்தையா. இவர் எங்கே பிறந்தார்? சிறுகுடல்பட்டி. அது எங்கே இருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. எப்போ பிறந்தார்? 24/6/1927 பிறந்தார். 17/10/1981 இயற்கை எழுதினார். ஓகேங்களா? தன்னுடைய 54வது வயதில் இயற்கை எழுதியிருப்பார். சேலம் மாவட்டம் சலகண்டபுரம், அதாவது சலங்கை, பா கண்ணன் என்ற நாடக ஆசிரியரின் தாசனாக இருந்திருக்காரு. அடுத்து இவருடைய புனைப்பெயர்கள் பாருங்கள். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, இதெல்லாம் வந்து இவருடைய புனைப்பெயர்கள் ஆகும். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தப்பா, சாத்தப்பன் விசாலாட்சி, பெற்றோர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் பிறந்தவர். இவருடைய காலம் பார்த்தினாக்கா 24/6/1927, 17/10/1981. தன்னுடைய 54வது வயதில் இயற்கை எழுதியிருப்பார். இவருடைய புனைப்பெயர்கள் காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இவருடைய நூல்கள் பாருங்க. ஆட்டனத்தி ஆதிமந்தி ஒரு காதல் காப்பியம், இயேசு காவியம் என்பது இதுதான் வந்து அவர் இறுதியாக எழுதிய நூல். ஓகேங்களா? அவர் இறுதியாக எழுதிய நூல் எது அப்படின்னாக்கா இயேசு காவியம் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு காப்பி நூல் சொல்லலாம். அடுத்து ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அப்படின்ற ஒரு பக்தி பாடல் எழுதியிருக்காரு. இவருடைய நாவல்கள் பாருங்க. குமரி காண்டம், லெமோரியா காண்டத்தை காட்டுவது. ஓகேங்களா? குமரி காண்டம் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அடுத்து சேரமான் காதலி, அதான் நாவல்னா புதினம் சொல்லலாம். சேரமான் காதலி சாக்கியத்தேவனும் பரிசு பெற்றது. இது வந்து ஒரு வரலாற்று புதினம். அடுத்தது வேலங்குடி திருவிழா, ஊமையன் கோட்டை, விளக்கு மட்டுமா சிவப்பு, 1000 கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, சிவகங்கை சீமை, ராஜதண்டனை. இதெல்லாம் யார் அப்படின்னாக்கா கண்ணதாசனுடைய புதின நாவல்கள் ஆகும். அடுத்து உரைநடை நூல் பாருங்க. அர்த்தமுள்ள இந்து மதம், இது வந்து ஒரு தத்துவ விளக்கு நூல். ஓகேங்களா? அர்த்தமுள்ள இந்து மதம்ன்றது ஒரு உரைநடை நூல் ஆகும். ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா, இதெல்லாம் வந்து தத்துவ விசாரணைகளாக, தத்துவ விசாரணை, வனவாசம், தன் வரலாற்று நூல்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தத்துவ விசாரணை நூலாக இந்த ராக மாளிகா உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா உள்ளது. அடுத்தது தன் வரலாற்று நூல்கள் எது எது அப்படின்னாக்கா வனவாசம். ஓகேங்களா? தன்னுடைய வரலாற்று நூல்கள் அப்படின்ற மாதிரி வனவாசம் எழுதியிருக்காரு. முதல் திரையிசை பாடல் கலங்காதிரு மனமே, 1949 பார்த்துருந்தோமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. போற்றுவார் போற்றட்டும், புழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன். இது சொன்னது கண்ணதாசன். ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோமா? கண்ணதாசன். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ? கண்ணதாசன். தெய்வமே உண்மையாம் தேம்பி அழ வையாமோ அப்படின்ற மாதிரி நேரு இறந்தப்ப பாடியிருப்பார். ஓகேங்களா? தெய்வமே உண்மை யாம் தேம்பி அழ வைப்பேன், அப்படியாவது வந்து நேரு இறந்தப்ப தெய்வமே உன்னே நான் தேம்பி அழ வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பாடியிருப்பார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? கண்ணதாசன். சரிங்களா? இவர் தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞராக இருந்தவர். பழந்தமிழ் பாடல்களை எளிமையாக்கியவர். காதல் தத்துவம் பாடலில் வல்லவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ கண்ணதாசன் பற்றி இங்கே நம்ம படித்த இந்த நூல்கள்லாம் நாவல்கள், உரைநடை நூல்கள், இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அவுட் சோர்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் பார்த்துருக்கோம். அவுட் சோர்ஸில் வந்து ஒரு புக்கு பார்த்துருக்கோம். இன்னொரு புக்கில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஓகே, கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. அவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் பிறந்தவர். பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. இவருடைய காலம் 24/6/1927, 17/10/1981. இவருடைய புனைப்பெயர்கள் காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசுவாமி. வேறு பெயர்கள்: கவியரசு என்ற பட்டம் பெற்றவர், கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன்,
குழந்தை மனம் கொண்ட கவிஞர். இதெல்லாம் இவருக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள். இவர் என்னென்ன படிச்சிருக்காரு பாருங்க. மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம். இதுதான் வந்து இவர் கடைசி எழுதின காப்பியம் ஆகும். ஸ்ரீ கிருஷ்ண கவசம் பார்த்துருந்தோமா? ஸ்ரீ கிருஷ்ண கவசம், அர்த்தமுள்ள இந்து மதம், உரைநடை நூல் பார்த்துருந்தோம். அடுத்து அனார்கலி யாரு? கண்ணதாசனுடையது. அடுத்து இவருடைய நாவல்கள் பாருங்க. சேரமான் காதலி என்ற புதினம் எழுதியிருப்பாருங்களா? இது வந்து ஒரு வரலாற்று புதினம் ஆகும். இதுக்கு சாகித்ய விருது வழங்கப்பட்டது. 1000 தீவு அங்கீர்கண்ணி, கண்ணதாசன். வேலங்குடி திருவிழா, அர்த்தமுள்ள இந்து மதம், இது வந்து ஒரு கட்டுரை தொடர். அடுத்தது ராஜதண்டனை என்ற நாடகம் எழுதியிருப்பாரு. இது வந்து கம்பர் அம்பிகாபதியோடைய வரலாற்றை பற்றி சொல்வது. இவருடைய தன் வரலாறு நூல் என்னன்னு பார்த்தோம்? வனவாசம் வனவாசம். இவருடைய இதழ்கள் என்னென்ன? தென்றல், கண்ணதாசன், சண்ட மாருதம், முல்லை, தமிழ் மலர், தென்றல் திரை, கடிதம். இதுதான் இவருடைய இதழ்கள் ஆகும். அடுத்து பாருங்க. திரைப்படத்துறையில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் 5000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு. இவர் கடைசியாக எழுதிய பாடல் இயேசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானை பாடல் ஆகும். இவர் சேலம் மாவட்டம் சலகண்டாபுரம் பா கண்ணன் என்ற நாடக ஆசிரியருடைய தாசனாக இருந்திருக்காரு. அடுத்து இவருடைய கவிதைகள் கண்ணதாசனின் கவிதைகள் தொகுதிகளாக வெளிவந்தன. தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞராக இருந்தவராக, தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. சவுந்திரா கைலாசம், தடுமாறு போதையிலும் கவிபாடும் மேதை அவன் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தடுமாறும் போதையிலும் கவிபாடும் மேதை அவன் அப்படி சொல்லிட்டு கண்ணதாசனை சொன்னது யார் அப்படின்னாக்கா சவுந்திரா கைலாசம். அடுத்தது அண்ணாமலையார் பரிசினையும் பெற்றவராக இருந்திருக்காரு. இவருடைய மேற்கோள் பாருங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, கண்ணதாசன். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, கண்ணதாசன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கண்ணதாசன். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன், கண்ணதாசன். முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ, கண்ணதாசன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், கண்ணதாசன். கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் கொதித்து சூடேற்ற, கண்ணதாசன். மாற்றம் எனது மாநிலத்துவம், கண்ணதாசன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் பொழுதும் பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், கண்ணதாசன். காலை குளித்தெழுந்து கரும் சாந்து பொட்டுமிட்டு கருநாக பாம்பெனவே கார்கூந்தல் பின்னலிட்டு, கண்ணதாசன். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், கண்ணதாசன். காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை, கண்ணதாசன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், கண்ணதாசன். மலை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், கண்ணதாசன். ஓகேங்களா? ஆனாலும் அவையாவும் நீயாகுமா, அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமா, கண்ணதாசன். வீணா தானம் விடியும் முன் கேட்பது, படுக்கையில் இருந்தே பருகினேன் அமுதம், கண்ணதாசன். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அடுத்தது பாருங்க. இதை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தது தான். ஓகேங்களா? மலைப்பொழிவு பார்த்துருவோம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் அப்படின்ற மாதிரி இது நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்த கண்டென்ட் தான் இது. ஓகேங்களா? அடுத்து காலக்கணிதம் பார்த்துருப்போம். மாற்றம் எனது மாநிலத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். ஓகேங்களா? காலக்கணிதத்தில் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, முத்தையா அப்படின்ற இயற்பெயர் கொண்டவர். கலங்காதிரி மனமே 1949. இது எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். நதியின் பிழையன்று நரும் புனலின்மை அன்றே, பதியின் பிழையன்று பயந்தன் நம்மை பிறந்தான், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று அமைந்த, விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுண்டதென்றேன் அப்படி சொல்லிட்டு கம்பன் வந்து சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாருமா, கண்ணதாசன். ஓகேங்களா ஆஃபீஸர்? கண்ணதாசன் பற்றி பாயிண்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளோதான்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அவரை பற்றி என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். இங்கே இங்கே பாருங்க. கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் குயில். ஏன்னா குயில் என்ற இதழ் யாருடையது? பாரதிதாசன். மற்றபடி தென்றல், முல்லை, தமிழ் மலர் இதெல்லாம் வந்து கண்ணதாசனுடைய இதழ்கள் ஆகும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் எது? சேரமான் காதலி. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எது? ராஜதண்டனை. கம்பர் அம்பிகாவதி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்தது பாருங்க. இதில் கண்ணதாசனுடைய பாடல் மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதும். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சபைகளிலே வந்தாக்க கவிமணி, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஆமாம், இது வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்கும். சரிங்களா?
எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு. அடுத்தது பாருங்க, கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது? சேரமான் காதலி. இது வந்து ஒரு வரலாற்று புதினம் ஆகும். இவர் படைத்த நாடக நூல் எது? ராஜதண்டனை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, கள்ளக்குடி மாகாவியம் கண்ணதாசன். கள்ளக்குடி மாகாவியம் கண்ணதாசனுடையது. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அப்படி சொல்லிட்டு திரையிசை பாடலை இயற்றியவராக வந்து கண்ணதாசன் உள்ளார். ஓகேங்களா? ஸோ கண்ணதாசன் பற்றி எப்படி கேட்டிருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், கண்ணதாசன் இயற்பெயர் என்ன? முத்தையா. அடுத்தது ராஜதண்டனை. இந்த நாடகத்தை படைத்தது யாரு? கண்ணதாசன் அவர் இயற்றிய நூல் என்ன? மாங்கனி. கண்ணதாசன் இயற்றிய நூல் வந்து மாங்கனி. அடுத்தது இதில் இந்த லைன் படிச்சுக்கோங்க. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமுகப்பிரியா, இதெல்லாம் வந்து கண்ணதாசனுடைய புனைப்பெயர்கள். ஓகேங்களா? அடுத்தது இயேசு காவியம் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நம்ம வந்து ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்ணதாசன் பற்றி நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஆஃபீஸர்.